ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக் சோசியல் சயின்ஸில் பாலிட்டியில் இருக்க முக்கியமான லெசன்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸு. இந்த பாலிட்டியில் 10th புக்கில் 5 லெசன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் அழகு 1, இந்திய அரசியலமைப்பு. பயிற்சி, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? ஆன்சர், இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஆன்சர், 1 முறை. தேர்ட் கொஸ்டின், ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதின் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? ஆன்சர், இயல்புரிமை. ஃபோர்த் கொஸ்டின், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆன்சர், சொத்துரிமை. இதில் சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அடிப்படை உரிமைகளில் தான் இருக்குது. சொத்துரிமை தான் இதில் மாறுபட்ட ஒன்று. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. ஆன்சர், பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இது அடிப்படை உரிமைகளில் நம்ம பயன்படுத்த முடியாத ஒன்று. கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. ஆமாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் அடிப்படை உரிமைகளுக்கு உதாரணம் இல்லை. சிக்ஸ்த் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? ஆன்சர், அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. செவன்த் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஆன்சர், தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். எய்த் கொஸ்டின், நமது அடிப்படை கடமைகளை டேஸ் இடமிருந்து பெற்றோம்? ஆன்சர், ரஷ்ய அரசியலமைப்பு. நைன்த் கொஸ்டின், எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆன்சர், சட்டப்பிரிவு 360. 10th கொஸ்டின், எந்த குழுக்கள், கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஆன்சர், 1 மற்றும் 2 சர்க்காரியா குழு, 2 ராஜமன்னார் குழு. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது? ஆன்சர், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். செகண்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு? ஆன்சர், நவம்பர் 26, 1949. ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன? ஆன்சர், 5. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது? 51A. ஆன்சர். தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், குடியுரிமை சட்டம். ஆன்சர், 1955. முகவுரை. ஆன்சர், ஜவஹர்லால் நேரு. தேர்டு, குறு அரசியலமைப்பு. ஆன்சர், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஃபோர்த்து கொஸ்டின், செம்மொழி. ஆன்சர், தமிழ். ஃபிஃப்த்து கொஸ்டின், தேசிய அவசர நிலை. ஆன்சர், 1962. லெசன் 2, நடுவண் அரசு. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார்? ஆன்சர், குடியரசுத் தலைவர். செகண்ட் கொஸ்டின், ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர்? ஆன்சர், லோக்சபாவின் சபாநாயகர். தேர்ட் கொஸ்டின், அமைச்சர்கள்
குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். ஆன்சர் மக்களவை. 4th கொஸ்டின், லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது. ஆன்சர் 25 வயது. 5th கொஸ்டின், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு. ஆன்சர் நாடாளுமன்றம். 6th கொஸ்டின், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார். ஆன்சர் சட்டப்பிரிவு 360. 7th கொஸ்டின், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர். ஆன்சர் குடியரசுத் தலைவர். ரோமன் லெட்டர் 2 கோடிட்டடங்களை நிரப்புக. டேஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. ஆன்சர் நிதி மசோதா. 2nd கொஸ்டின், டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். ஆன்சர் பிரதம அமைச்சர். 3rd கொஸ்டின், டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். 4th கொஸ்டின், நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர். ஆன்சர் அட்டார்னி ஜெனரல். 5th கொஸ்டின், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது. ஆன்சர் 65. 6th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஸ் ஆகும். ஆன்சர் உச்சநீதிமன்றம். 7th கொஸ்டின், தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகள் உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 28. ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கூற்று, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. செகண்டு, இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். தேர்டு, மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. ஃபோர்த்து, மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இல்லை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இதுதான் தவறானது. ஆன்சர் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மட்டும்தான் சரியானது. செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கூற்று, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. செகண்ட் கொஸ்டின், செகண்ட் கூற்று, நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். இது கரெக்டு தான். தேர்டு, அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. ஃபோர்த்து கூற்று, உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலுள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஆன்சர் 2, 4 சரியானவை. ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. சட்டப்பிரிவு 53. ஆன்சர் குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். செகண்ட் கொஸ்டின், சட்டப்பிரிவு 63. ஆன்சர் துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். தேர்ட் கொஸ்டின், சட்டப்பிரிவு 356. ஆன்சர் உள்நாட்டு நெருக்கடி நிலை. ஃபோர்த்து கொஸ்டின், சட்டப்பிரிவு 76. ஆன்சர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். ஃபிஃப்த்து கொஸ்டின், சட்டப்பிரிவு 352. ஆன்சர் மாநில நெருக்கடி நிலை. ஸ்டூடெண்ட், இந்த லெசன் நான் லைன் பை லைன் கொஸ்டின் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெசன் 3 மாநில அரசு. மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில ஆளுநரை நியமிப்பவர். ஆன்சர் குடியரசுத் தலைவர். செகண்ட் கொஸ்டின், மாநில சபாநாயகர் ஒரு டேஸ், மேற்கண்ட எதுவும் இல்லை. அவர் மாநில தலைவர் கிடையாது, அரசின் தலைவர் கிடையாது, குடியரசுத் தலைவரின் முகவரும் இல்லை. அதனால தான் மாநில சபாநாயகர் ஒரு
ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை. தேர்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? ஆன்சர் தூதரகம். ஃபோர்த் கொஸ்டின், ஆங்கிலேயோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆன்சர் ஆளுநர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? ஆன்சர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள். சிக்ஸ்த் கொஸ்டின், அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். செவன்த் கொஸ்டின், மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது? ஆன்சர் 30 வயது. எய்த் கொஸ்டின், கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? ஆன்சர் தமிழ்நாடு. நைன்த் கொஸ்டின், இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள்? ஆன்சர் கொல்கத்தா, மும்பை, சென்னை. 10th கொஸ்டின், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றங்களை பெற்றுள்ளன? ஆன்சர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ரோமன் லெட்டர் 2 கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸ் இடம் கொடுக்கிறார்? ஆன்சர் குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார். செகண்ட் கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஆன்சர் மக்களால். தேர்ட் கொஸ்டின், டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார்? ஆன்சர் ஆளுநர். ஃபோர்த் கொஸ்டின், அரசு பணியாளர் தேர்வாணைய குழும தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஸால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஆளுநர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆளுநர், ஆன்சர் மாநில அரசின் தலைவர். செகண்ட் கொஸ்டின் முதலமைச்சர், ஆன்சர் அரசாங்கத்தின் தலைவர். தேர்ட் கொஸ்டின் அமைச்சரவை, ஆன்சர் சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். ஃபோர்த் கொஸ்டின் மேலவை உறுப்பினர், ஆன்சர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆயுதப்படையினர், ஆன்சர் தீர்ப்பாயங்கள். ஃபோர்த்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று, மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. காரணம், குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். ஆன்சர் ஆதான் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. லெசன் 4 இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. பயிற்சி ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? ஆன்சர் வெளிவிவகாரங்கள் அமைச்சர். செகண்ட் கொஸ்டின், எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? ஆன்சர் இந்தியா மற்றும் சீனா. தேர்ட் கொஸ்டின், இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 51. ஃபோர்த் கொஸ்டின், இன ஒதுக்கல் கொள்கை என்பது? ஆன்சர் ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. ஃபிஃப்த் கொஸ்டின், 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது? ஆன்சர் 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். சிக்ஸ்த் கொஸ்டின், நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எதுனா காலனித்துவம். செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் அணிச்சேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? ஆன்சர் பாகிஸ்தான். எய்த் கொஸ்டின், பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடிக்க. சமூக நலம், சுகாதாரம், உள்நாட்டு விவகாரங்கள், ராஜதந்திரம் தான் பொருந்தாத ஒன்று. நைன்த் கொஸ்டின், அழிச்சேராமை என்பதன் பொருள் மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை. 10th கொஸ்டின், இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது? ஆன்சர் இவை அனைத்தும். ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம் டேஸ்? ஆன்சர் பொக்ரான். செகண்ட் கொஸ்டின், தற்போது தமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஸ் உருவாக்குவதற்கான வழிமுறைகளை செயல்படுகிறது?
ஆன்சர் உள் முதலீட்டை உருவாக்குதல், வணிகம், தொழில்நுட்பம். தேர்ட் கொஸ்டின், டேஸ் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும். ஆன்சர் ராஜதந்திரம். ஃபோர்த்து கொஸ்டின், இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை டேஸ். ஆன்சர் அணிசேரா கொள்கை. ஃபிஃப்த் கொஸ்டின், நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஸ் நடைமுறைப்படுத்துவது ஆகும். ஆன்சர் ஆயுத குறைப்பு. ரோமன் லெட்டர் 3, பின்வரும் கூற்றினை படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு பஞ்சசீலம், செகண்ட் சீனாவின் அணுவெடிப்பு சோதனை கொடுத்துருக்காங்க, தேர்ட் 20 ஆண்டுகள் ஒப்பந்தம், ஃபோர்த் இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை. இது எப்படி வரிசைப்படுத்தணும்னா, ஃபஸ்ட்டு பஞ்சசீலம், இரண்டாவது 20 ஆண்டுகள் ஒப்பந்தம், மூன்றாவது இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை, அதுக்கப்புறம் சீனாவின் அணுவெடிப்பு சோதனை. ஆன்சர் ஆதாம். செகண்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது? ஆன்சர் 2 மட்டும். அது என்னென்னா, இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். தேர்ட் கொஸ்டின், கீழ்காணும் ஒவ்வொரு கூற்றிற்கும் எதிராக சரியா தவறா என எழுதுக. பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா 3வது அணியை உருவாக்க முயற்சித்தது. ஆன்சர் சரி. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது. ஆன்சர் தவறு. இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கு அடியிலான அணுசோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. சரி. ஃபோர்த்து கொஸ்டின், கூற்று 1971 இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது. காரணம், இது 1962 பேரழிவுகரமான சீன போருக்கு பின் தொடங்கியது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. ஃபிஃப்த் கொஸ்டின், கூற்று இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. காரணம், உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும். ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியா சுதந்திரத்திற்கு பின் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. ஏனெனில் இந்தியா இவைகளை மீட்க வேண்டி இருந்தது. ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். என்னென்னா, கடுமையான வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமாக சமூக பொருளாதார நிலைமைகள். மேற்கூறிய அனைத்தும். ரோமன் லெட்டர் 3 பொருத்துக. சரி. 4 பொருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. மாலத்தீவு. செகண்ட் கொஸ்டின், தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம். ஆன்சர் மியான்மர். தேர்ட் கொஸ்டின், பஞ்சசீலம். ஆன்சர் 1954. ஃபோர்த்து கொஸ்டின், ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு. ஆன்சர் 1955. ஃபிஃப்த்து கொஸ்டின், உலக அமைதி. ஆன்சர் வெளியுறவு கொள்கை. லெசன் 5 இந்தியாவின் சர்வதேச உறவுகள். மதிப்பீடு பயிற்சி. சரியான விடையை தேர்வு செய்வோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்மக்கான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை ஆகும்? ஆன்சர் இந்தியா சீனா. செகண்ட் கொஸ்டின், இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? ஆன்சர் ஏசியன். தேர்ட் கொஸ்டின், ஓபெக் என்பது? ஆன்சர் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. ஃபோர்த்து கொஸ்டின், இந்தியா தனது மிக நீண்ட எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் வங்காளதேசம். ஃபிஃப்த்து கொஸ்டின், பின்வருவனவற்றை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் 3, 1, 4, 2. ஃபஸ்ட்டு 3 ஆப்கானிஸ்தான் தான். சல்மா அணை ஆப்கானிஸ்தான். பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம். சுக்கா நீர்மின் சக்தி திட்டம். ஆன்சர் பூட்டான். சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம். ஆன்சர்
நேபாளம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 6th கொஸ்டின், எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் 5 நாடுகள். 7th கொஸ்டின், எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும்? ஆன்சர் இலங்கை மற்றும் மாலத்தீவு. 8th கொஸ்டின், எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம், சிக்கிம். 9th கொஸ்டின், எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் 5. 10th கொஸ்டின், சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர்? ஆன்சர் சர் சிரில் ராட்ஸ்கிளிப். ரோமன் லெட்டர் 2 கோடிட்டடங்களை நிரப்புக. 1st கொஸ்டின், இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு டேஸ் ஆகும்? பூட்டான். 2nd கொஸ்டின், இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக டேஸ் இருக்கிறது? மியான்மர். 3rd கொஸ்டின், இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்படு நாடு டேஸ் ஆகும்? ஆன்சர் நேபாளம். 4th கொஸ்டின், இந்தியாவிற்கு சொந்தமான டேஸ் என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்கதேச எல்லைகளில் அமைந்துள்ளது? ஆன்சர் டீன்பிகா. 5th கொஸ்டின், இடிமின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு டேஸ் ஆகும்? பூடான். 6th கொஸ்டின், இந்தியாவும் இலங்கையும் டேஸால் பிரிக்கப்படுகிறது? ஆன்சர் பாக் ஜலசந்தி. 3rd சரியான கூற்றை தேர்வு செய்வோம். 1st கொஸ்டின், இந்தியா மற்றும் மியான்மரின் கலடன் போக்குவரத்து திட்டம் பின்வரும் போக்குவரத்து முறைகளில் எந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 1, 3 மற்றும் 4. கப்பல். ஃபஸ்ட்டு 1 சாலை, 3 கப்பல், 4 உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. செகண்ட் கொஸ்டின், கூற்று இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன. காரணம், இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்காக ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதற்காகும். ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். 3rd கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? ஆன்சர் 1, 3 மற்றும் 4. 1, இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது. 3rd நேபாளம், பூடான் ஆகியவை நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகளாகும். 4th இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் ஒரு பங்குதாரர் நாடு இலங்கை ஆகும். 4th கொஸ்டின், கூற்று இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஓபெக் ஆர்வம் காட்டியுள்ளது. காரணம், தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால் இந்தியா விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. ஆன்சர் கூற்று, காரணம் இரண்டுமே சரிதான். ரோமன் லெட்டர் 4 பொருத்துக. ஃபஸ்ட்டு பிளான்டிக்ஸ். ஆன்சர் விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம். செகண்ட் கொஸ்டின், தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம். ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 3rd கொஸ்டின், சிங்கன்ஷென். ஆன்சர் ஜப்பான். 4th கொஸ்டின், பிரிக்ஸ். ஆன்சர் ஹாங்காய். 5th கொஸ்டின், ஓபெக். ஆன்சர் வியன்னா. ஸ்டூடெண்ட், இது இந்த லெசனோட நம்ம சிவிக்ஸில் இருக்க 5 லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.